ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னாக்கா வெஜ் ஃப்ரைட் ரைஸ். அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வெஜ் ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான அந்த சாதம், நாங்கள் சாதத்தை வடித்து அதாவது வேறு வேறையாக இருக்கணுங்கிறதுக்காக அதை நாங்கள் சாதத்தை வடித்து அதை ஆற வச்சுருக்கோம் ஒரு பக்கமாக. அது பாட்டுக்கு சாதம் ஆறிட்டுருக்கணும். ஆறிட்டு அது பொல பொலன்னு இருந்தால் தான் கிண்டையில் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் சாதத்தை வடித்து ஆற வச்சாச்சு. அடுத்தது என்னென்னாக்கா கேரட்டு, முட்டைக்கோஸு, கேப்சிகம் எல்லாம் அழகாக வெட்டி வச்சாச்சு. இதெல்லாம் அதாவது இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி வெட்டிக்கணுமோ அந்த மாதிரி வெட்டிக்கலாம். நாங்கள் இந்த மாதிரி நீட்டமாக வெட்டிக்க முட்டைக்கோஸை இது பண்ணி வச்சாச்சு. அடுத்தது என்ன தேவைன்னாக்கா இஞ்சி கொஞ்சோண்டு ஒரு துண்டு, பூண்டு, ஒரு வெங்காயம், கொஞ்சம் பீன்ஸு அதையும் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப இந்த இஞ்சி, பூண்டு, அதாவது பீன்ஸு, வெங்காயம் எல்லாத்தையும் வெட்டினதுக்கப்புறம் ஒரு கடாயில் நல்லா எண்ணெயை ஊற்றிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு அதுக்கு முதல்ல இஞ்சி தான் போடணும். இஞ்சியை போட்டு நல்லா கொஞ்சம் செவக்க என்ன பண்ணணும், அதை நல்லா வறுத்துக்கணும். இப்போ பார்த்திங்களா, அந்த இஞ்சியை போட்டாச்சு. இஞ்சி கொஞ்சம் அளவுக்கு நல்லா பொரிஞ்சு நல்லா ஓரளவுக்கு நல்லா அந்த இஞ்சி பொரியலே நல்ல ஒரு வாசம் கமன்னு இருக்கும். அந்த மாதிரி வாசம் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணுன்னாக்கா, இப்போ வெங்காயம் அது மாதிரி எல்லாத்தையும் இப்போ அடுத்தது ஒன் பை ஒன்னாக இது நல்லா பார்த்திங்களா, இந்த அளவுக்கு திறந்தோன்னா வெங்காயத்தை சேர்க்கணும். வெங்காயத்தை சேர்த்து வெங்காயமும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்கணும். வெங்காயத்தை நல்லா போட்டுட்டு உங்களுக்கு எந்த மாதிரி எவ்வளோ செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் குவான்டிட்டி எடுத்துக்கணும். இப்போ ஒவ்வொரு காய்கறிக்கெலாம் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா பீன்ஸ் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு பீன்ஸை போடுறோம். பீன்ஸை போட்டு நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா கிளறி விட்டு ஒரு 3 மினிட்ஸ் அதை நல்லா கிண்டி விட்டோம்னா அது கொஞ்சம் வெந்துக்கும். மற்ற காயெல்லாம் அதுக்கப்புறம் ஒன்றா சேர்க்கணும். அதுமாரி சேர்க்கையில் நல்லாயிருக்கும். அதுக்கு இந்த இது வதங்கிட்டு இருக்கையில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறோம். ஏன்னா நல்லா வேகிறதுக்கும் சரி நல்லா வதங்கிறதுக்கும் அந்த உப்பு கொஞ்சம் இருக்கும். லைட்டாக உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நறுக்கி வச்சுருக்கிற அந்த கேரட்டை அதில் போட்டாச்சு. கேரட்டு போட்டுட்டு நல்லா முட்டைகோஸ், கேரட் ரெண்டையுமே நம்ம அதில் போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு கேப்சிகம்மே நான் எங்களுக்கு இந்த மாதிரி வெட்டினா நல்லாயிருக்குன்ட்டு நாங்கள் இந்த மாதிரி வெட்டியிருக்கோம். உங்களுக்கு எந்த சைஸில் வெட்டினாலும் வெட்டிக்கலாம். வெட்டிட்டு இப்போ கடைசியாக சாதத்தை ஆட் பண்ணுறோம். சாதத்தை வடித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, பொழன்னு இருக்குது. அதுக்கப்புறம் சாதத்தை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான மசாலா, அதாவது மிளகாத்தூள், மிளகுத்தூள் கொஞ்சம், அதாவது காரம் எவ்வளவு தேவையோ அதுக்களவுக்கு மிளகாத்தூள், சோயா சாஸ் கொஞ்சமாக ஊற்றணும். அது மிளகாத்தூள், இது மிளகுத்தூள் போட்டால் ரொம்ப அருமையாக இருக்கும். அருமையான சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டான இந்த ஃப்ரைட் ரைஸ் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன். வணக்கம்.